இருசக்கர வாகனத்தில் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த 10 வயது சிறுமி தவறி விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கண்முன்னே மகளை பறிகொடுத்த தாய் மொத்தமாக இடிந்து போய் உட்கார்ந்திருந்த போட்டோ வெளியாகி பலரையும் உலுக்கியுள்ளது. சென்னை கொளத்தூர் பொன்னியம்மன் மேடு பகுதியைச் சேர்ந்தவர்கள் செந்தில்நாதன், யாமினி தம்பதி. இவர்களின் 10 வயது மகள் சௌமியா அங்குள்ள தனியார் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் பள்ளிக்கு செல்வதற்காக மகளை தயார் செய்த தாய் வழக்கம் போல இருசக்கர வாகனத்தில் அழைத்துக் கொண்டு பள்ளிக்கு சென்றுள்ளார். காலை 8 மணியளவில் பள்ளிக்கு புறப்பட்ட நிலையில் பேப்பர் மில் சாலை வழியே சென்று கொண்டிருந்த போது விபத்து ஏற்பட்டுள்ளது. அப்போது இருசக்கர வாகனத்திலிருந்து சிறுமி தவறி விழுந்த நிலையில் பின்னால் வந்த லாரி சிறுமி மீது ஏறி இறங்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இச்சம்பவத்தில் லாரி ஓட்டுநரான கார்த்திகேயன் என்பவரை கைது செய்த திருமங்கலம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இருசக்கர வாகனத்தில் தாயுடன் பள்ளிக்கு சென்ற சிறுமி தாய் கண்முன்னே கொடூர விபத்தில் சிக்கி மரணித்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆசையாய் வளர்த்த மகள் கண்முன்னே உயிரிழந்ததை பார்த்த தாய் செய்வதறியாது கதறி அழுத காட்சி மனதை ரணமாக்கியுள்ளது.